தனுசு ராசி என்பர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளியில் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் மட்டுமே தான் வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுதும் தோன்றும். ஆனால் அந்த சுதந்திரத்தின் பின்னால் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் மிக ஆழமானவை என்பதை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில சுப காரியங்களையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் எப்பொழுதும் முன்னே செல்ல நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் வாழ்க்கைக்குள்ள பின் போகக்கூடாது. ஏதேனும் ஒரு செயலை செய்து கடினமான ஒரு உழைப்புகளை உழைத்தாவது வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் எத்தனையோ விதமான செயல்களை செய்து அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியாமல் போன ஒரு காலகட்டங்களும் இனிமேல் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் உங்களை தடுக்க முயற்சி செய்தது. அந்த தடைகள் சாதாரணமான ஒரு தடைகளாக இருக்காது. அது உங்களுடைய மனதையும் நம்பிக்கைகளையும் சோதித்த ஒரு தருணங்களாகவே அது இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் பல முறை எவ்வளவு தான் கீழே விழுந்தாலும் மீண்டும் இழந்தது தான் உங்களுடைய உண்மையான ஒரு வலிமை. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களை ஏமாற்றிய ஒருவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார். அவர் ஒரு அந்நியர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. நீங்கள் மிகவும் நெருக்கமாக வைத்த ஒருவராகவும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார். அவர் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் கிடையாது, உங்களுடைய உணர்ச்சிகளையும் காயப்படுத்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்தார். அந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் யாரையும் முழுமையாக நம்ப முடியாமல் போன ஒரு தருணங்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உதவிகள் நிச்சயமாகவே உண்டு. நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் எதிர்பார்க்காத ஒருவர் உங்களுக்கு உதவி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தார். அந்த உதவி உங்களுக்கு ஒரு வழியே என்பதை நிச்சயமாகவே காட்டி கொடுத்திருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது என்று நீங்கள் உணர்ந்த தருணங்களும் அதுவாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள உண்டா என்று கேட்டால் நிச்சயமாகவே இருக்கும். பல முறைகள் நடந்திருக்கும். நீங்கள் நல்ல மனதுடன் அணுகியவர்கள் உடைய நம்பிக்கையை பயன்படுத்தி உடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பார்கள். அந்த அனுபவங்களை நீங்கள் நினைத்து பார்த்தாலும் உங்களை சற்று தூரமாகவே அது வைத்திருக்க செய்திருக்கும். இப்பொழுது நீங்கள் யாரையும் உடனே உள்ளே வரவிட மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை இழப்பு என்பது நிச்சயமாகவே ஏற்பட்டது. குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை உள்ளுக்குள்ள இதுவரைக்கும் பாதிக்க வைத்து கொண்டே தான் இருக்கிறது. அது பெரிய சண்டைகளாக மட்டும் இருக்காது. ஆனால் தினசரி புரிதல் இல்லாத பேச்சுக்கள் தான் உங்களுடைய எண்ணங்களை யாரும் மதிக்காத நிலைமைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். வேலை இடத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் கூட மிக முக்கியமானவைகள். நீங்கள் உழைத்த அளவுக்கு மதிப்பு என்பது கிடைக்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய உண்மை. நீங்கள் அமைதியாக இருந்ததாலேயே அவர்கள் உங்களை எளிதாகவே எடுத்துக்கொண்டார்கள். இவன் என்ன செய்து விடுவான் நம்மளை என்று அவர்கள் உங்களை கேலியாக நினைத்தார்கள். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ள போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்று அவர்கள் இதுவரைக்கும் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இனிமேல் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி காட்டும் என்பதை மனதிற்குள் இப்பொழுது போட்டுக்கொள்ளுங்கள். குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட சண்டைகளுக்குள் ஒரு காரணங்கள் இருக்கும். அது காரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் உங்களுடைய வார்த்தைகளை தவறாக எடுத்துக்கொண்டு அதை பெரிதாக்கி உங்களுடைய குடும்பத்துக்குள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து விட்டார். அதனாலேயே குடும்பத்துக்குள் ஒரு இடைவெளி என்பது ஏற்பட்டு இதுவரைக்கும் நன்றாக இருந்த குடும்பங்கள் இதுவரைக்கும் பேசாமல் சண்டை சச்சரவுகளை மட்டுமே தான் போட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்பட்டிருக்கும். அதே போல மூன்றாவது நபர்களின் தலையீட்டால் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளும் உங்களுடைய தலை மீது விழுந்திருக்கும். கணவன் மனைவிக்குள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருக்கும் அந்யோன்யத்தை கணவன் மனைவிக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை கண்டு பொறுக்க முடியாமல் நடுவில் புகுந்து குலத்தை கெடுக்கக்கூடிய மூன்றாவது நபர்களின் தலையீடு உடைய நிம்மதியவை குலைத்து போட்டது. ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தான் இருந்தது. காலங்களும் நேரங்களும் கடக்கத்தான் இந்த ஒரு நபர் ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார், ஏன் பிரச்சனைகளை தேடி கொடுத்தார் என்கிற உண்மையவே உங்களுக்கு அது நிச்சயமாகவே இப்பொழுது தேடி கொடுக்கும்.
7ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தில் பாப கிரகங்களின் சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது இந்த 3ஆம் நபரின் தலையீட்டால் குடும்பத்தில் புயலானது வீசத் தொடங்கியது. அது உறவினராக இருக்கலாம் அல்லது தவறான நண்பர்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்கள் இருவருக்கும் பேச வேண்டிய ரகசியங்களை ஊதி பெரிதாக்கிவிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் ஜோடித்து உடைய குடும்பத்தின் ஒற்றுமையை அசைத்து பார்த்த ஒரு நபர்கள் என்றால் அவர்களாகவே மட்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நாங்கள் இருவர் மட்டும் இருந்தால் என்றோ சமாதானமாகியிருப்போம். ஆனால் நடுவில் புகுந்த இந்த நச்சு மனிதர்களால் அல்லவா என்னுடைய குடும்ப வாழ்க்கை கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது என்று நீங்கள் கதறிய நாட்களும் அந்த ஒரு நாட்களுமாகவே மட்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் இப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இத்தனை காலம் 7 சனியின் பிடியில் சிக்கிக்கொண்டு நாம் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கவில்லையே, நம்முடைய கனவுகள் அனைத்தும் காணல் நீராகிவிட்டதை என்று ஏங்கிய தனுசு ராசி நேயர்களை இனிமேல் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நடக்கும். எதை பற்றியும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். தடைகள் அனைத்தும் விலகி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இப்பொழுது மாறப்போகுது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்களை தேடி இப்பொழுது வந்துவிடும். உங்களுடைய லட்சியங்கள் யாவும் கைகூடி உங்களுடைய வாழ்க்கை ஒரு முழுமையை பெறக்கூடிய உன்னதமான ஒரு தருணங்களும் இதுவாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். இப்பொழுது புதிய அத்தியாயங்கள் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான நபர் நுழைய போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விதத்தில் தாக்கத்தை கூட நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். அது ஒரு நல்ல நண்பராக இருக்கலாம், ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அல்லது ஒரு வாய்ப்பை திறக்கக்கூடிய ஒரு நபராகவும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார். அவர்தான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனிமேல் கொண்டு வந்து சேர்ப்பார். கடந்த காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் யாரை நம்ப வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது தைரியமாக பேச வேண்டும் என்பதாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அனுபவங்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுத்திருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கு இந்த நேரத்தில் பலனானது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிம்மதி வீட்டில் உருவாகும். உறவுகள் மெதுவாகவே சரியாகும். கடவுள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தரப்போகின்ற உதவிகள் நேரடியாக கிடைக்காது, மனிதர்களின் மூலம்தான் கிடைக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைத்து நிற்கும். இதேபோல் தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் என்பது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த பணத்தட்டுப்பாடுகள், குடும்பத்தில் புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள், இது எல்லாமே இப்பொழுது சரியாகி மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் நல்லவிதமான காரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது முடிவுக்கு வந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள ஆதரவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிட்டது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிரியாக பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விஷயத்தையும் நல்ல விதமான காரியங்களையும் இனிமேல் தேடி கொடுப்பார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சிறுதூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி என்பதை பெற்று அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். இப்படிப்பட்ட காலங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். அப்படிப்பட்ட நாட்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். தரத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் என்பது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த பண தட்டுப்பாடுகள், குடும்பத்தில் புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள், இது எல்லாமே இப்பொழுது சரியாகி மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் நல்லவிதமான காரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது முடிவுக்கு வந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள ஆதரவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிட்டது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிரியாக பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல